அனைவருக்கும் வணக்கம். காங்கிரீட் கார்டுகள் தொடரில் நாம் டைல் அட்ஹெசிவ்ஸ், டைல் பசைகள் குறித்து பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். பொதுவாக டைல்ஸு ஒட்டிய இடங்களில் வெடித்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்துருப்போம். எல்லாமே வெளியிலையோ அல்லது உள்ளாரையோ திடீர்னு டைல்ஸ் பாப் அவுட் ஆகும். இந்த வெடித்து வர்றதை ஆங்கிலத்தில் பாப் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாப் அவுட் ஆகிறதுங்கிறது அந்த டைல்ஸ் மொத்தமாக ஒட்டப்பட்ட ஏரியாவிலேருந்து ஒன்றோ இரண்டோ டைல்கள் மட்டும் தனியாக வெளியில் வரும். இதை தான் பாப் அவுட் அப்படின்னு சொல்கிறது. இது ஏன் வெடித்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதில் ரெண்டு வகையான வெடிப்புகள் இருக்கும். ஒன்று உட்புறத்தில் இருக்கக்கூடிய செவர்களில் வரக்கூடிய வெடிப்புகள், இன்னொன்று வெளிப்புற செவர்களில் வரக்கூடிய வெடிப்புகள். இந்த வெடிப்புகள் ஏன் வருது? இப்போ முதல்ல வெளிப்புற செவர்களில் ஏன் வெடிப்பு வருதுன்னு பார்ப்போம். நம்ம பொதுவாக டைல்ஸ் ஒட்டும் பொழுது நமக்கு ஒரு பழக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, கேப்பே விடாமல் நல்லா நெருக்கி ஒட்டியிருக்கும். இப்போ இந்த வெளிப்புற செவர்களில் ஒட்டியிருக்கக்கூடிய டைல்களில் இந்த மாதிரி கேப்பே விடாமல் ஒட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதாவது வெளியிலேருந்து படக்கூடிய வெப்பம் அந்த டைல் மேலே பட்டு அந்த டைல் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காதனால ஒன்றோ ரெண்டோ டைல் தனியாக பாப் அவுட் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ இதே உட்புற செவர்களில் வரக்கூடிய விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, டைல்ஸில் வெப்பங்கள் அங்கே ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. ஆனால் அதே சமயம் அந்த கார்னரில் டைல்ஸ் ஒட்டிய முனைகளில் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய இடங்களில் தண்ணீர் மழை காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது நீர் கசிவுகள் ஏற்பட்டு அந்த இடத்துல தண்ணி தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணீர்னால இது விரிவடைஞ்சு பாப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்ம ஊரில் ரொம்ப ஒரு அரிதான விஷயம். என்ன காரணம்னா, நம்ம ஊரில் வெப்பம் எப்போதுமே அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஊரில் வெப்பத்தினால தான் இந்த பாப் அவுட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை ஒரு மேற்கு புற செவரு, உள் வீட்டுக்குள்ளார மேற்கு புற செவரு, அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது அப்படின்னா அதன் வழியாக ஜன்னல் வழியாக டைலில் படக்கூடிய வெப்பத்தின் காரணமாக கூட அந்த டைல் பாப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அந்த டைல்ஸ் ஏன் வெடித்து வருது அப்படின்னா, இந்த வெப்பத்தின் காரணமாகவும் நாம் சரியான முறையில் கேப் கொடுக்காம டைல்ஸை ஒட்டினதுனாலேயும் தான் இது வெடித்து வருது. இப்போ நாம் டைல் ஸ்பேஸரை ஏன் பயன்படுத்துகிறோம், வேறு டைல் அட்ஹெசிவ்ஸ் குறித்தான இன்னும் பிற விஷயங்களுடன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.